வணக்கம் இந்த தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் கே ரூபன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தாழ மரம் பார்க்குறோம். என்ன தாழ மரம், தாழம்பூ எப்படி இருக்குமென்று பல மக்களுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நான் இப்போ அண்மை காலத்தில் தான் பார்த்துருந்தேன். தாழம்பூ, தாழக்காய், பழம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தாழங்காய் ஈரப்பிலாக்கா மாதிரி இப்படி இருக்குது. பழத்தை பார்த்தா சரியாக அன்னாசி பழம் மாதிரியே இருக்குது. அன்னாசி பழம் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. இது பழம் சாப்பிட்றதாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் சில பேர் சாப்பிடினோம். இது ஒரு சில மருத்துவ தேவைக்கு பயன்படுத்துவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதன் சுவை எப்படி இருக்கும்னு சொன்னால் பச்சை தண்ணின்னு சொல்லுவார்கள். பச்சை தண்ணி சுவை உண்டு. அதாவது சுவையே இல்லை. ஒரு சுவை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு சுவை ஒன்று இருக்குது. அது எவ்வாறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிறைய சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்காது. இதனுடைய பூவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூ இந்து மத வழிபாட்டுக்கு பயன்படுத்துவதில்லை. ஏனென்று சொன்னால் இந்து மதத்தில் அந்த சிவலிங்கம் தோற்றம் பெற்ற வரலாறு, லிங்கோற்ப வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த தாழம்பூ பொய் சொன்னது என்று சொல்லி இந்த பூ பொய் சொன்னது. சிவலிங்கம் தோற்றம் பெற்ற அந்த புராணத்தில் சொல்கிறாங்க. இந்த பூ பொய் சொன்னதால் இது சிவ பூஜைக்கோ அல்லது இந்து மத வழிபாட்டுக்கோ எடுப்பது இல்லை. ஆனால் மருத்துநீர் காய்ச்சுவதற்கு, வருடப்பிறப்பு அந்த மருத்துநீர் காய்ச்சுவதற்கு இந்த பூ பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பௌத்த மதத்தினர் தாழம்பூவை வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். ஓகே, எனக்கு தெரிந்த தகவல்களை உங்களுக்கு பரிமாறியிருக்கிறேன். மறக்காமல் இதை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தொடர்பான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அத்துடன் மறக்காமல் தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.